ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதன் பெயர்ச்சி ஆகிறார். சூரியன், சனி, செவ்வாய், புதன் 4 கிரக சேர்க்கை 12ஆம் இடத்தில். ஸோ நிறைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு டென்ஷன் நமக்கு மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கும். ஸோ இந்த தேய்பிறை சஷ்டியான இன்னைக்கு கண்டிப்பா முருகன் ஆலய வழிபாடு பண்ணுங்க. இல்ல வீட்லயே நீங்க முருகனை வணங்கினால் இந்த மன சஞ்சலங்கள் மற்றும் தேவையில்லாத விரய செலவுகள், வீட்லயே கூட நமக்கு ஒரு பிளம்பிங் செலவோ, எலக்ட்ரிக்கல் செலவோ, இல்லை டூ வீலர் செலவோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். ஸோ இன்னைக்கு முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த சஷ்டி திதியில பொருளாதாரமும் உங்களுக்கு கொஞ்சம் விரயமாகலாம். ரிஷபராசி அன்பர்கள் லாபத்துல போய் உட்காந்துட்டாங்க. சூரியன், செவ்வாய், சனி, புதன். ஸோ இந்த லாபத்துல இருக்கக்கூடிய இந்த 4 கிரக சேர்க்கையும் ரொம்ப உங்களுக்கு ஒரு என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒரு தனித்தன்மையாக உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். அலுவலக விஷயமா இருக்கலாம். என்னதான் தனகாரக்கன் வாக்குக்காரக்கன் நமக்கு நீச்சமா இருந்தாலும் லாபத்துல போய் உட்கார்ந்தது நமக்குரிய பிளஸ். ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்துல, அதுவும் நமக்கு ராசிநாதன் புதன் வேற போய் உட்காந்துட்டாரு. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கலாம், நிறைய வேலை பலு இருக்கலாம், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அதனால இது எல்லாத்தையும் சரி செய்வதற்கு ஒரே வழி, ஒரு நல்ல கோயிலுக்கு போங்க, மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்க, உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது, ஒற்றை தலைவலி இப்பெல்லாம் சம்மர் வேற. ஸோ நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. கடகராசிக்காரர்கள், ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல போய் இருக்காரு. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரனினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகமாக அமைந்திருக்கிறது. ஸோ கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பதனால் 6ஆம் இடத்தில் அவர் இருந்தாலும் குருவை பார்ப்பதனால் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. மோரவர் பாக்கியத்துல வேற இந்த கிரக சேர்க்கைகள், பித்ருக்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மனபாரங்கள் உங்களுக்கு குறையும். 8ஆம் இடத்தில் சூரியன், சனி, செவ்வாய், புதன் இப்படிப்பட்ட ஒரு சேர்க்கையில் இருக்கும் பொழுது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவி விவகாரத்தில், ஆரோக்கியத்தில் சற்று குழப்பங்கள் இருந்தாலும் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்கள், 7ஆம் இடத்தில் கிரக சஞ்சாரங்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் குறைபாடுகளை கொடுக்கலாம். வாக்குவாதங்களும் இருக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு அலுவலக விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். துலாம் ராசி நேயர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பல விஷயங்கள் உங்களினுடைய நண்பர்கள் இடத்திலிருந்து கிடைக்க பெறலாம். அலுவலகம், குடும்பம் இதில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் சில குழப்பங்கள் போகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் சனியுடன் இருப்பதனால் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம். இன்று சந்திர பகவான் 2ஆம் இடத்திலையும் குரு பகவான் 8ஆம் இடத்திலையும் இருப்பதனால் குடும்ப பிரச்சனைகளில் சற்று குழப்பங்கள் போகும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல நாட்களாக இருந்து வந்த மனபாரங்கள் குறையும்.
பாக்யநாதன் சூரியன் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களினுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் சில பகைமை வரும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு மனக்கவலைகள் இல்லை. நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில பண விவகாரங்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல ஒரு பொறுமையான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்திற்கான சந்திரன் லாபத்தில் இருப்பதும் மற்றும் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தருவதாகவே அமைகிறது. சூரியன் மற்றும் செவ்வாய் சனி புதன் இந்த சஞ்சாரங்களில் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சில மன குறைபாடுகள் வந்து போகும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேதுவின் சஞ்சாரம் இவர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லாத நாளாகவும் அமைகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன பயம் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஜாதகத்தில் சந்திரன் ராகு கிரக சேர்க்கை எந்த மாதிரியான பலனை தரும்? சந்திரன் ராகு இதுல வந்து சாதகத்தை விட பாதகம் வந்து அதிகம். இவங்களுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத. இப்ப கடகராசியில சந்திரன் ராகுவோட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களையெல்லாம் நீங்க கன்வின்ஸே பண்ண முடியாது. இவங்க ஒரு தனி உலகத்துல இருப்பாங்க. இவங்களா எதையாவது ஒண்ண கற்பனை பண்ணிப்பாங்க. ரொம்ப நிறைய டிப்ரெஷன் வரும் இவங்களுக்கெல்லாம். ஒரு தைரியம் இருக்காது மனசுல. எதை பார்த்தாலும் ஒரு பய உணர்வு இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கடகராசியில சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏகப்பட்ட மைண்ட் தெரப்பி வந்து கொடுக்க வேண்டிய ஒரு பர்சனா இருப்பாங்க. அண்ட் இதே சந்திரன் ராகு சிம்மத்துல இருந்தா அது வேற மாதிரியான ஒன்று. ரொம்ப அதிகாரம், ரொம்ப திமிரு, அவங்க சொல்றதுதான் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். விருச்சிகத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் ராகு பயங்கர சந்தேக பிராணியா இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து அவங்களே அவங்கள நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஸோ இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹெல்த்தி காம்பினேஷன் கிடையாது. அதுல சந்திர தசா ராகு தசா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சர்டன் பீப்புள் வில் பி ஹைலி இன்டெலிஜென்ட். இந்த இப்போ இவ்வளோ கெட்டிக்காரன், ஆனா அதே சமயத்துல ஒரு பெர்வர்ட்டாவும் இருப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. இந்த சந்திரன் ராகு வந்து ஒரு மாதிரியான ஒரு பாம்ஷெல் மாதிரி. ஸோ சந்திரன் 10 வருஷம் ராகு 18 வருஷம் இருந்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய மன போராட்டம் அந்த டைம்ல வந்து இருக்கும். இவங்க எல்லாருக்குமே ஆன்மீகத்தை சார்ந்த எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அதை பிடிச்சுக்கிறது நல்லது. ஒரு நல்ல மந்திரங்களை கேட்கறது, இல்லைன்னா நிறைய ஹோமங்கள் வீட்டில் பண்ணிக்கிறது, கோவில்களில் போய் உட்காந்துட்டு நல்ல மந்திரங்களை எல்லாம் கேட்டாலே அந்த மைண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப காமாக இருக்கும். ஸோ தே நீட் லாட் ஆஃப் மென்டல் தெரப்பி இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.